அடிச்சது பாருங்க விசில். எல்லாரும் சொன்னாங்க தற்கொலை கூட்டம், அந்த கூட்டம், இந்த கூட்டம், எல்லாரும் அட்வைஸ் பண்ணாங்க. நீங்க தோத்துட்டீங்கன்னா அவங்க தொண்டர்களை இப்படி இருக்க சொல்லுங்க, அப்படி இருக்க சொல்லுங்க சொல்லுங்க. இப்ப சொன்னவங்கெல்லாம் உங்க தொண்டர்களுக்கு சொல்லிங்க. 5 முறை ஜெயிச்ச அண்ணன் ஜெயக்குமார் அவர்களை அவரையே டெபாசிட் போகிற அளவுக்கு மக்கள் செய்யறாங்கன்னா மக்கள் அதிர்ச்சி வைத்தியம் இல்லையா, மாற்றத்தை எதிர்பார்க்கிறாங்க சார். அதுதான் தளபதி விஜய் அவர்கள் வந்தாங்கன்னா முதல்ல போதை கலாச்சாரத்தை ஒழிப்பாங்க, ஆயுத கலாச்சாரத்தை ஒழிப்பாங்க, இந்த கஞ்சா மது வகைகளை எல்லாம் ஒழிப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை மக்கள் மேல இருக்கு. முதல்வராக இருந்து தோத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா படு தோல்வி அடைஞ்ச வேற யாருமே கிடையாது, அண்ணன் ஸ்டாலின் அவர்கள். குழந்தைகளே அரசியல் பேசு, நாட்டுடைய பொருளாதாரத்தை பேசு, நாட்டில் நடக்கக்கூடிய குற்றங்களை எடுத்து பேசு. இதெல்லாத்தையும் தான் விஜய் மக்களுக்கு பயிற்சி கொடுத்திருக்கிறார். பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான அரசியல் தேர்தல் முடிவுகள் முடிந்த நிலையில் நம்மோடு இணைந்திருப்பவர் அனைத்து மீனவர் சங்கத்தினுடைய தலைவர் நாஞ்சில் ரவி அவர்கள். வணக்கம் நாஞ்சில் ரவி. வணக்கம். தொடக்கத்திலேருந்து விஜய் தான் ஜெயிப்பார் என்று உறுதிபட கூறினீர்கள். அதே போல் அவர் மீனவர் அணியே ஒன்று போடலை, அதையும் சுட்டி காட்டினீங்க. அதற்கு பிறகு ஒரு தஞ்சாவூர் நடந்த அந்த விஷயத்தில் அது மீனவர் சம்பந்தம் பேசினார். நிறைய விஷயங்களை மற்ற கட்சிகளும் முன்னெடுத்து சென்றது. நம்மளுடைய விவாதத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா அது கூர்ந்து கவனிக்கப்பட்டு வருகின்றது. எந்தெந்த விதத்தில் எப்படியெல்லாம் வாக்குகள் விஜய்க்கு சென்றன. இன்னொரு விஷயம், கடற்கரை ஓரம் இருக்கிற தொகுதிகள் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா தாவேக்க முன்னிலை பெறும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்க. அந்த விஷயத்தை நிறைய இடங்களில் மற்ற கட்சிகள் கவனிக்க தவறிவிட்டதா? தமிழ்நாட்டில் நடைபெற்ற இந்த 17வது சட்டப்பேரவையில் திமுக அதிமுகவை தோற்கடித்து ஒரு மாற்றத்தை உருவாக்கணும்னு சொல்லி விரும்பி வாக்களித்த தமிழக வாக்காளர்களுக்கு முதல்ல மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தமிழ்நாட்டில் ஆண்ட கட்சிகள் ரெண்டுமே, திமுக அதிமுக ரெண்டுமே தொடர்ந்து மக்களுக்கு செய்த சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்காம வெறும் விமர்சனங்களை வச்சு திரும்ப திரும்ப மக்களை மடைமாற்றம் செய்கிற மாதிரி வேலை பார்த்தாங்க. ஆனால் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கினதுலேருந்து யாருடைய விமர்சனத்துக்கும் போகிறது கிடையாது. அவர் உண்டு, அவர் வேலை உண்டு. நான் முதல்ல ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் சார், 2 ஆளுமைகள், அதாவது அதிமுகவில் ஜெயலலிதா மேடம், திமுகவில் கலைஞர் அவர்கள் 2 பேரும் இல்லாமல் 2021 தேர்தலில் நான் அண்ணன் ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடியார் அவர்களும் போட்டி போட்டாங்க. அப்போது விஜய் அவர்கள் வரவில்லை. அந்த தேர்தலே உள்ள 2021 அப்போ 6 கோடியே சம்திங் மக்கள் இருந்தாங்க. அந்த 6 கோடியே சம்திங் மக்களில் 10% புதிய வாக்காளர் இருந்தாங்க. அவங்க முழுக்க அப்போவே விஜய் வருவார்னு எதிர்பார்த்துருந்தாங்க. விஜய் வராதனால மற்ற கட்சிகளுக்கு போட்டாங்க. அதில் இருந்த 6 கோடி பேரில் 6 கோடி சம்திங்கில் ஏறக்குறைய 60 லட்சம் பேர் இந்த 2026 தேர்தலில் விஜய்க்கு வாக்களிப்பாருங்கன்னு நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம். அதே போல தான் அதில் இருந்த 60 லட்சம் பேர் வாக்களிச்சிருக்கிறாங்க. அதே போல் 2026 இந்த சட்டமன்ற தேர்தலையும் நம்ம எஸ்ஏஆருக்கு அப்புறம் 5 கோடியே சம்திங் பேர் வாக்காளர்களாக இருக்கும்போது அதில் இருந்து 10% பேர், ஏறக்குறைய 10%ங்கிறது 55 லட்சம் பேர், ஏறக்குறைய 60 லட்சம் பேர், இப்படி 1,20,00,000 பேர் விஜய் அவர்களை ஆதரிக்க ஆல்ரெடி டிக்கெட்டு வாங்கிக்கிட்டு கியூவில் நிற்கிறாங்க ஓட்டு போடுறதுக்காக. இதுக்கப்புறம் வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவங்க, கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள், ஐடி பார்க்கில் வேலை செய்யக்கூடியவங்க, சாதாரண கூலி தொழிலாளி, நீங்கள் கேட்டது போல் எங்கள் ராயபுரம் தொகுதியில் விஜய் தாமுங்கிறவர் சாதாரண ஒரு ஆட்டோ ஓட்டக்கூடிய தொழிலாளர். எங்கேயாவது நடக்குமா? தமிழ்நாட்டில் விஜய் அவர்கள் நம்பி நிறுத்தி இருக்கிறாங்க. எங்கள் தொகுதியில் சுபேர்கானுங்கிறவர்
திமுகவால எங்க இருந்தோ கொண்டு வந்து இறக்கி விடப்பட்டிருக்கிறார். முன்னாள் அமைச்சர் ரகுமான் கானுடைய பையன் அவர். பையன் அவருக்கு இந்த தொகுதிக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா அந்த தொகுதியில் சிட்டிங் எம்எல்ஏ இருந்து தொடர்ந்து 5 முறை ஜெயிச்ச அண்ணன் ஜெயக்குமார் அவர்களை டெபாசிட் இழக்கிற அளவுக்கு செய்யக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்து மக்கள்கிட்ட மாற்றம், ஆட்சி மேல உள்ள வெறுப்பு காரணமா மாற்றத்தை எதிர்நோக்கி முன்னாள் சபாநாயகர், சட்டத்துறை அமைச்சர், மீன்வளத்துறை அமைச்சர், 12 துறையுடைய மந்திரிங்க அவரே வந்து டெபாசிட் போகிற அளவுக்கு மக்கள் செய்யறாங்கன்னா மக்கள் வந்து அதிர்ச்சி வைத்தியம் இல்லையா, மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க சார். அதுதான் தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரத்தை ஒழிக்கிறதுக்கு இவங்களால 2 திராவிட கட்சிகளால் முடியாது. தளபதி விஜய் அவர்கள் வந்தாங்கன்னா முதல்ல போதை கலாச்சாரத்தை ஒழிப்பாங்க, ஆயுத கலாச்சாரத்தை ஒழிப்பாங்க, இந்த கஞ்சா மது வகைகளை எல்லாம் ஒழிப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை மக்கள் மேலே இருக்கு. மீனவர்கள் மத்தியில் எப்படி இருக்கு விஜய்க்கு? சார் எங்களுக்கான திட்டம் எதுவுமே வந்து இல்லைங்கிறதுனால பெரிய அதிர்ச்சியில நாங்க இருந்துட்டு இருந்தோம். அந்த கோபத்தை துயர்ல இருந்துட்டு இருந்தோம். அந்த கோபத்தை வெளிப்படுத்திட்டீங்க. அந்த கோபத்தை எல்லாம் போட்டு தீர்த்து ஏற்கனவே நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். மீனவர் இல்லாதவரை மீன்வளத்துறை அமைச்சரா போட்டதுனால தான் இன்னைக்கு வந்து தளபதி ஸ்டாலின் அவர்களே அவருடைய சொந்த தொகுதியில 2 முறை ஜெயிச்சாரு, 3வது முறை தோல்வியை கண்டுட்டு இருக்கிறாரு. ஆனா குளத்தூர் தொகுதியில மீனவர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு மிகப்பெரிய ஒரு மீன் சந்தையை அமைச்சாரே முதலமைச்சர். மீன் சந்தை ஆரம்பத்தில் முதல்ல 2002 லைசன்ஸ் வாங்கி மார்க்கெட் அமைச்சது நான், சரியா? அப்படி அந்த மாதிரிலாம் மார்க்கெட் கிடையாது. இப்போ குளத்தூர் ஒரு சாதாரண சின்ன மீன் சந்தைங்கிறது அது வேற. உலக நாடுகளில் பாருங்க எவ்வளோ பெரிய மீன் சந்தையெல்லாம் இருக்குது. அதுக்கு ஈக்குவலாக இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. மீனவருக்கு என்ன செய்துட்டாங்க, தளபதி ஸ்டாலின் அறிவிச்சிருக்கிறாரு, நான் ஆட்சிக்கு வந்தேன்னா மீனவர்களுக்கு வந்து மீன்பிடி தடை காலத்துக்கு 20,000 ரூபா உதவித்தொகை வழங்கப்படும். இவங்க ஏற்கனவே 19 லிட்டர் டீசல் வந்து ஆண்டுக்கு மானியமாக வழங்கிட்டு இருக்கிறாங்க. அதை வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு, 15 ரூபா ஃபிக்ஸட் ப்ரைஸில் வந்து எவ்வளோ டீசல் பிடிச்சாலும் உனக்கு வந்து மானிய விலையில் கொடுக்கப்படும் சொல்லி சொல்லிருக்கிறார். அதுவும் குறிப்பிட்ட அளவு ஒரு 30,000 லிட்டர் வரைக்கும் உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் சொல்லி சொல்லிருக்கிறார். இதெல்லாம் எவ்வளோ பெரிய வரவேற்க தகுந்த விஷயங்கள். அதே மாதிரி மீனோடைய படகு வந்து இலங்கையிலயோ மற்ற இடங்கள்லையோ போய் சிக்கிக்கிட்டதுன்னா அதுக்கு 5 லட்சம் 50 லட்ச ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லிருக்கிறாரு. அவங்க திரும்பி வர்றதுக்கு வரைக்கும் அவங்களுக்கான தேவையான இழப்பெல்லாம் கொடுப்பேன்னு சொல்லி சொல்லிருக்கிறாரு. இப்படிலாம் அறிவிக்கிறதுக்கு அறிவுபூர்வமான சிந்தனைகளை தொலைநோக்கு பார்வையோட செய்த காரணத்தினால்தான் இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் விசில் எட்ட முடியாத தூரத்துக்கு, கேட்க முடியாதவரை கூட கூப்பிடுறதுக்கு அடிச்சது பாருங்க விசில். எல்லாரும் சொன்னாங்க தற்கொலை கூட்டம், அந்த கூட்டம், இந்த கூட்டம், எல்லாரும் அட்வைஸ் பண்ணாங்க, நீங்க தோத்துட்டீங்கன்னா உங்க தொண்டர்களை இப்படி இருக்க சொல்லுங்க, அப்படி இருக்க சொல்லுங்க சொல்லு. இப்ப சொன்னவங்கெல்லாம் உங்க தொண்டர்களுக்கு சொல்லிங்க இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு சொல்லு. இல்லை இப்போ அதெல்லாம் கடந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவருக்கு வந்து ஒரு புதிய பொறுப்பு வந்துருச்சு. அந்த புதிய பொறுப்பில் அவர் திறம்பட தன்னுடைய திறமையை வந்து அவர் வெளிப்படுத்தணும். அந்த ஒரு சவால்கள் வந்து அவருக்கு இருக்குது. அவருக்கு மட்டும் இல்லை, தன்னுடைய புதிய அமைச்சரவை, தன்னுடைய கட்சி சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு மக்கள் பணி மட்டும்தான். மக்கள் பணியில் மேன்மேலும் வந்து சிறந்து விளங்கி அங்கே முத்திரை பதித்து அங்கே வந்து நல்ல பேர் எடுத்தால் சட்டமன்றத்துலேயும் அதே போல் பார்த்தீங்கன்னா நல்ல பேர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா? இதை தவிர்த்துட்டு இப்போ வாதம் அதுமாரி தர்க்கம் இதில் வந்து முழு கவனம் செலுத்திக்கிட்டு அதுபோல் இருந்தால் மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் வந்து வேறு விதமான முடிவை வந்து இனிவரும் காலங்களில் வந்து கொடுப்பாங்க. நம்ம அதையும் கருத்தில் கொள்ளணும் இல்லைங்களா? அதனால் வந்து இந்த வெற்றி என்பது அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு புதிய ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை வந்து சரியான முறை அவர் பயன்படுத்தி கொண்டு இதுக்கப்புறம் இந்த மக்களை வந்து எந்தெந்த வழியில் வந்து முன்னேற்றலாம். அனைத்து தரப்பு மக்களும் பார்த்தீங்கன்னா அவருக்கு அமோகமான வாய்ப்புகளை வாரி வழங்கியிருக்கிறாங்க. எப்படி இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் கூட காமராஜருக்கு அப்புறம் முதல்வராக இருந்து தோத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா படு தோல்வி அடைஞ்ச வேற யாருமே கிடையாது, அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தான். ஜெயலலிதா அவர்களும் தோத்துருக்காங்க, எம்ஜிஆர் அவரும் தோத்துருக்காங்க. இந்த மாதிரி படுதோல்வி அடையலைங்க. கலைஞர் கூட இருந்தாரு, அவர் முதல்வரா இருந்து அடுத்தது தேர்தலை சந்திச்சா கூட எம்எல்ஏ சட்டமன்றத்துக்கு போயிருக்கிறாரு. இந்த மாதிரிலாம் படுதோல்வி அடையலை. சாதாரண அண்ணன் விஎஸ் பாபு அண்ணன் தோத்துருக்கிறீங்க, அதுவும் சென்னை சிட்டிக்குள்ள சிட்டிங் முதலமைச்சராக இருந்துக்கிட்டு சென்னையில் 16 சட்டமன்ற தொகுதியில் 2 சட்டமன்ற தொகுதிகள் மட்டும்தான் நீங்கள் இப்போதைக்கு முன்னணியில் இருந்துகிட்டு இருக்கீங்க. மீதி எல்லா இடத்துலையுமே வந்து 14 இடத்த வந்து நீங்கள் கோட்டை விட்டீங்க.
மீனவர்களுடைய கோட்டையாக இருந்த எல்லா பகுதிகளிலையும் நீங்கள் மீனவரை நிறுத்தலை. சங்கரண்ணனுக்கு செய்த துரோகம் தான் உங்களை போட்டு அடிச்சுட்டு இருக்குது. ஒரு மீனவர் சங்கரண்ணன் எவ்வளோ உழைச்சார் உங்கள் கட்சிக்காக. அவருடைய பாவம்லாம் சும்மா விடாதுன்னு சொல்லி அன்னைக்கே சொன்ன மாதிரி தான் இப்போவும் சொல்கிறேன். பிராயசித்தம் தேடி அவருக்கு வந்து மாவட்ட செயலாளரோ இல்லை மற்ற வாரிய உறுப்பினரோ நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல. மீனவர் யாரையுமே உங்கள் கட்சியில் மாவட்ட செயலாளர் கிடையாது. எதுவுமே கொடுக்காம விட்டதுனால தான் இன்றைக்கி வந்து திமுக படுதோல்வி அடைஞ்சிட்டு இருக்குது. அதே மாதிரி அதிமுகவில் பார்த்தீங்கன்னா ஜெயக்குமாரன் முடிசூடா மன்னனாக இருந்தார். அவர் சொன்னார் பிஜேபியால் தான் கல்ஜ வாட்டி தோத்தேன்னு சொன்னார். இந்த வாட்டி டெபாசிட்டே இழக்கிற அளவுக்கு போயிட்டார். என்ன காரணம்? கோபம். ஒரு சுனாமி போல ஒரு அலை. மக்கள் வந்து மௌன புரட்சியாக இருக்கிறாங்க. எப்போவாது தமிழ்நாட்டில் இவ்வளோ ஓட்டு விழுந்திருக்குதா? இத்தனை சதவீதம் ஓட்டு, 55%, 60%, 70%, 74% இருந்த வாக்கு வங்கி ஓட்டு விழுறது இன்னைக்கு வந்து 80க்கு மேலே போனதுக்கு காரணம் என்ன? மௌன புரட்சி. மக்கள் வந்து ஜனநாயகத்தின் மீது மிகுந்த அக்கறை கொண்டவங்களாக இருக்கிறாங்க. ஜனநாயகம் படத்தை வெளியில் வரக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் நினச்சி நீங்களே நைஸாக வெளியிட்டீங்க. அதில் வந்து மக்கள் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த படத்தில் என்னென்ன கருத்துக்கள் இருக்குது, வந்தால் இவர் என்ன செய்வார், என்னென்ன மாற்றத்தை பண்ணுவார். இப்போ கூட அவர் என்ன அவருடைய பனையூர் பங்களாவில் இருந்துட்டு வெற்றிக்கனி லெட்டரை வாங்கிக்கிட்டு தான் ஒவ்வொருத்தர் என்னை பார்க்க வரணுமே தவிர முன்கூட்டியே வந்து அங்கே நிற்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். எல்லாருமே அங்கே தான் நின்றுட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒவ்வொருத்தர் வெற்றி ஆனவுடனே அவங்களுடைய லெட்டரை வாங்கிக்கிட்டு போயிட்டுருக்குறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லா ரிசல்ட்டும் வெளியில் வந்துடும். தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுக்கும். இவங்க சொல்கிற மாதிரி எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி இவர் இப்போ புதுசாக வந்திருக்காரு, இவருக்கு என்ன தெரியும், ஐஏஎஸ் அதிகாரிகள் கொடுக்கக்கூடிய ஐடியா வச்சு ஏங்க திமுக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சொந்த புத்தியாக இருந்தது இல்லை. ஏன்னா திமுகலேருந்து விலகிறவரை அதிமுகவில் சேர்த்துக்கிறாங்க, அதிமுகலேருந்து விலகிறவரை திமுகவில் சேர்த்துக்கிறாங்க. ரெண்டு பேருமே ஏதாவது ஒரு வகையில் தப்பு பண்ணதுனால தான் விளக்குறாங்க. இப்போ எளிய மக்களை ரொம்ப வந்து அரசியல் படுத்தியிருக்காரு விஜய். விஜய் வந்து அதாவது சாதாரண மக்களுக்கு கூட, பாமரனுக்கு கூட, அரசியல் பேசாத இளைஞனுக்கு கூட, அரசியல் தெரியாத குழந்தைக்கு கூட இன்னைக்கு அரசியல் தெரிகிற மாதிரி தெல்ல தெளிவா குழந்தைகளே அரசியல் பேசுது. நாட்டுடைய பொருளாதாரத்தை பேசுது, நாட்டில் நடக்கக்கூடிய குற்றங்களை எடுத்து பேசுது. இதெல்லாத்தையும் வந்து தான் விஜய் வந்து மக்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்கிறார். அந்த பயிற்சியுடைய அடிப்படையில் தான் வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவங்க கூட வந்து ஓட்டு போடுறதுக்கு பல லட்சம் பேர் வந்திருக்கிறாங்க. கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் வந்து ஊருக்கு போய் ஓட்டு போடணும்னு சொல்லி போனால் பஸ்ஸை நிறுத்தி வச்சுட்டீங்க. இங்கேருந்து ஊர்களுக்கு போய் ஓட்டு போடலான்னு சொல்லி நினச்சவங்களுக்கெல்லாம் பஸ்ஸை கொடுக்காம வழியில் நிறுத்தியும் நீங்கள் வந்து ஓட்டு சதவீதத்தை குறைக்கலான்னு நினச்சிங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம். அதை மீறியும் விழுந்த ஓட்டுலையே இவ்வளோ வெற்றி பெற்றிருக்காங்கன்னா எதிர்பார்க்காத வெற்றி. இங்கே ஆர்கே நகரில் பார்த்தீங்கன்னா மீனவர்கள் நிறைஞ்ச பகுதி. அங்கே சிட்டிங் எம்எல்ஏ அண்ணன் ஜே எமினேசன் இருக்கிறார். அடுத்தது ஏற்கனவே வந்து மதுசூதனுடைய மச்சான் சொல்லக்கூடியவர் ராஜேஷ் அவர்கள். இவங்க ரெண்டு பெரிய ஜாம்பவான்கள். இவங்களை எதிர்த்து ஜேபிஆர் குழுமத்தை சார்ந்த அண்ணன் என் மரிய வில்சன் அவர்கள் அங்கே நின்றுருக்கிறாங்க. அவர் இன்னைக்கு வந்து ஒரு படித்த இளைஞர், கல்லூரியை நடத்துகிறவர், வருங்காலத்தில் கல்வித்துறை அமைச்சர் ஆகக்கூடியவர். அவர் வந்து ஜெயிச்சிருக்கிறார். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் எளிய மக்களையும் படித்தவர்களையும் கற்றறிந்தவர்களையும் நல்ல மனிதர்களையும் சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுக்கறதுக்காக மக்கள்கிட்ட கருத்தை கேட்டு அதை வந்து மக்களுக்கு திருப்பி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் படைச்ச எளிய மனிதர்கள் நிறுத்தி இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்கன்னா இது வந்து உலக வரலாற்றிலே ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டான ஆட்சியாக அமையும். என்னென்ன கோரிக்கைகளை வந்து முன்வைக்க போறீங்க விஜய்கிட்ட? தமிழ்நாடு உலக அளவிலே ஒரு சிறந்த ஒரு மாநிலமாக விளங்கணும். குறிப்பாக இந்த போதை கலாச்சாரத்திலிருந்து வெளியில் வரணும். அந்த மாதிரி போதையே இருக்கக்கூடாது. தமிழகம் வந்து ஒரு அமைதி பூங்காவாக இருக்கணும். காவல்துறையில் தேவையில்லாத நிறைய கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடிய அதிகாரிகள்லாம் எடுத்துட்டு புதிய அதிகாரிகளை நல்லா போட்டு கட்டுக்கோப்பாக சிறப்பான முறையில் எந்த விதமான ரவுடிஸை நடக்காமல், கட்ட பஞ்சாயத்து நடக்காமல்,
பார்த்துக்கிறக்கூடிய அதிகாரிகளாக போடணும். நேர்மையாக காவல்துறை நடந்துக்கிற மாதிரி நடக்கணும். நீதித்துறையிலையும் அதே மாதிரி சிறப்பான முறையில் நீதித்துறையில் கேஸுகள்லாம் நிறைய பெண்டிங் ஆகாமல் உடனுக்குடன் தீர்ப்பு வழங்கி அதுக்கான நடவடிக்கைகளை எடுக்கணும். சிறந்த பொருளாதார வல்லுநர்களை அழைச்சி தமிழ்நாடு முன்னிலையில் போகணுன்னா எந்தெந்த கம்பெனி எந்தெந்த இண்டஸ்ட்ரிகளை நம்ம இங்கே கொண்டு வரணும், மக்களுக்கு எதிராக ஏற்கனவே போட்டிருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் போட்டிருக்க திட்டங்கள் எதெல்லாம் போட்டிருக்காங்க அந்த திட்டங்களை எல்லாம் நடைமுறைப்படுத்தக்கூடாது. மத்திய அரசோட குறிப்பாக இணக்கமான உறவை ஏற்படுத்தி மத்திய அரசுடைய ஃபண்டுகள் எல்லாம் வாங்கிட்டு நிறைய திட்டங்களை செயல்படுத்தணும். அதுக்காக மக்களுக்கு விரோதமான திட்டத்தை எதையுமே மத்திய அரசு செய்ய சொன்னாலும் செய்யக்கூடாது. முன்னாடி இருந்தாங்க, காமராஜர் இருந்தார், கக்கன் இருந்தார், எம்ஜிஆர் இருந்தார், செல்வி ஜெயலலிதா இருந்தாங்க, கலைஞர் கூட இருந்தார். எல்லாமே மத்திய அரசோட இணக்கமாக தான் இருந்தாங்க. இணக்கமற்ற முறையில் நீங்கள் இருந்தனால தான் மாநிலம் பின்தங்கி போச்சு. இப்போ அதே மாதிரி விஜயும் முரண்பட்டு இருக்க மாட்டார். கண்டிப்பாக சொல்கிறேன், அவருக்கு நல்ல ஒரு விஷன் இருக்கு, தெளிவான சிந்தையோடு இருக்கிறார். மாநிலம் முன்னேறணும், மக்கள் முன்னேறணும், தொடர்ச்சியாக ஆட்சியை தக்க வைக்கணும். இன்னும் அவர் அரியணைக்கு கூட போகலை, நம்ம அவரை வாழ்த்துறோம். தமிழ்நாட்டு மக்கள் ஏற்கனவே வாழ்த்து தெரிவிச்சிட்டாங்க. இந்த பத்திரிகை.com மூலம் மட்டும் நம்ம அவருக்கு வாழ்த்து சொல்கிறோம். தமிழக மக்கள் அனைவரும் அவரை அரியணைக்கு கொண்டு போகிறதுக்கு தயாராகிட்டாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுவார், இன்னும் 2 திராவிட கட்சிகளுடைய அச்சாரமே இல்லாமல் கொண்டு போகிறது தான் அவருடைய வேலை. ஆனால் புதிய அரசு அமைந்து 6 மாதத்துக்கு பிறகு தான் ஆக்கப்பூர்வமான விமர்சனத்தையும் நம்ம முன்வைக்கக்கூடும், அதே போல் எதிர்மறை விமர்சனத்தையும் முன்வைக்கக்கூடும். 6 மாதம் அவர் எப்படிலாம் பண்ணுறாரு, எப்படிலாம் மக்களுடைய மனதில் எப்படிலாம் அவர் இடம் பிடிக்கிறாரு, தன்னுடைய செயல்பாடுகளால் தன்னுடைய அமைச்சரவை உடைய ஆக்கப்பூர்வமான பணிகளால் எந்த இடத்துக்கு இதை கொண்டு போகிறாரு தமிழ்நாடு என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை கூறியதற்கு நெஞ்சார்ந்த நன்றி. நன்றி, வணக்கம்.